ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நம்ம வீட்டு பூஜை அறைகளில் முக்கியமாக பயன்படுத்துகிற பூஜை பொருள் அப்படிங்கிறது தான் இந்த பஞ்சபாத்திரம். இந்த பஞ்சபாத்திரம் அப்படிங்கிறது இதற்கு காலப்போக்கில் தான் இந்த பெயரானது மருவி வந்திருக்கிறது. பஞ்சபாத்திரம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெய்வங்களுக்கு உகந்த பஞ்ச மூலிகை பொருட்களை நீரில் கலந்து தீர்த்தமாக தருவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் தான் பஞ்சபாத்திரம். இந்த பஞ்சபாத்திரத்தில் உள்ள நீரானதை நம்ம ஆலயங்களில் நம்ம இறைவனை தரிசித்து விட்டு வரும்பொழுது அனைவருக்குமே கையில் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதை அனைவருமே கட்டாயம் வாங்கி பருகுவது மிகவும் நம்மளுடைய உடலுக்கும் நல்லது, நம்மளுடைய இறையாற்றலை பெருக்குவதற்கும் அது மிகுந்த சக்தி அளிக்கிறது அப்படிங்கிறதான் குறிப்பிடத்தக்கது. அந்த பஞ்சபாத்திரத்தில் போடக்கூடிய மூலிகைகள், அதாவது அந்த பஞ்ச மூலிகை பொருட்கள் என்னென்று இதில் பார்க்கலாம். துளசி இலை, அருகம்புல், வேப்பிலை, வில்வ இலை, வன்னி இலை ஆகிய 5மே பஞ்சபாத்திரத்தில் சேர்க்கப்படக்கூடிய பஞ்ச மூலிகைகளாகும். அதே போல பஞ்ச தெய்வங்களாகிய விஷ்ணு, ஈஸ்வரன் அதாவது சிவபெருமான், அம்மன், விநாயகர், பிரம்மன் இவர்கள் அனைவருமே பஞ்ச தெய்வங்களாக குறிப்பிடப்படுகின்றனர். பெருமாளுக்கு உகந்தது துளசி இலை, சிவபெருமானுக்கு உகந்தது வில்வ இலை, அம்பாளுக்கு உகந்தது வேப்பிலை, விநாயகருக்கு உகந்தது அருகம்புல், பிரம்மதேவருக்கு உகந்தது அத்தி இலை என கருதப்படுகிறது. நம்ம ஒவ்வொரு திருத்தலத்திற்கு போகும்பொழுதும் அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தந்த பஞ்சபாத்திரங்களில் இந்த மூலிகைகளை வைத்து நமக்கு கொடுக்கும் பொழுது, அதை நாம் வாங்கி பருகும் பொழுது நம்மளுடைய உடலில் உள்ள எந்த ஒரு பிணிகளாக இருந்தாலும் அது சரியாகிவிடும். நம்ம ஆலயங்களுக்கு செல்ல முடியாத பட்சத்தில் நம்ம வீட்டிலிருந்தே இந்த பூஜை அறைகளில் நம்ம எப்பொழுதெல்லாம் நம்ம இறை வழிபாடு செய்யும் பொழுது இந்த முறைகளை நம்ம மேற்கொள்வது மிகவும் நமக்கு சிறப்பான விஷயம். நம்ம அனைவருமே வீடுகளில் பார்த்திங்கன்னா முடிந்தளவு செம்பு பாத்திரத்தில் வைப்போம். செம்பு பாத்திரம் இல்லாதவர்கள் கூட ஏதாவது ஒரு பாத்திரத்தில், ஒரு டம்ளரில் கூட அந்த தண்ணீரானதை வைத்து இறைவனுக்காக அந்த நெய்வேத்தியம் வைக்கும் பொழுது அவர்கள் ஆகாரம் உண்ணுவதற்கு அந்த பலனாக நம்ம அந்த நீரானதை நம்ம அங்கே வைப்பது சிறப்பான ஒரு விஷயமாக நம்ம கடைபிடித்து கொண்டு வரோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் துளசி இல்லை நம்மளால் முடிஞ்ச இந்த மூலிகைகளை ஏதாவது ஒன்றை அந்த பஞ்சபாத்திரத்தில் நம்ம போட்டு வைக்கும் பொழுது அதை நம்ம பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த புனஸ்காரங்கள் எல்லாமே அந்த சக்தியானது அந்த நீரில் அடங்கியிருக்கும். அப்போ நம்ம அந்த பூஜைகள் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் நம்ம கீழே செடிகளில் ஊற்றுவோம், இல்லை அதை நம்ம வீடுகள் கூரை மேலே கூட ஊற்றுவது கேள்விப்பட்டிருப்போம். அதை நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பருகி கொள்வது நமக்கு நல்லது. அது தவறு ஒன்றுமே கிடையாது. அதனால் நம்ம அதை தெரிந்து கொள்ளாமல் இப்படி கீழே ஊற்றுவது பதிலாக அனைவருமே தங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பருகிக் கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. தினமும் ஒரு விளக்கு ஏற்றி பஞ்சபாத்திரத்தில் நீரானதை வைத்து நீங்கள் உங்களுடைய தெய்வத்தினுடைய அந்த திருநாமத்தை உச்சரித்து கொண்டு சிறந்த வழிபாடு இதை நீங்கள் தினமும் கடைபிடித்து வந்தாலே உங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைகள் நிகழ்ந்தாலும் சரி, எதிர்மறையான ஆற்றல்கள் இப்படி எப்பேற்பட்ட நிகழ்வுகள் உங்களை சுற்றி கொண்டு இருந்தாலும் நீங்கள் இறைநிலையை சந்திக்கும் பொழுது அது எல்லாமே உங்களுக்கு துவம்சமாகி விடுகிறது. இறைவன் அதை எல்லாமே உங்களுக்கு நீக்கி விடுவார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம இந்த காரியத்தில் ஈடுபடுறோம், ஒரு விஷயத்தில் தெய்வ வழிபாட்டில் நம்ம ஈடுபடும் பொழுது நம்மளுக்கு அந்த மிகுந்த நம்பிக்கையோடு நம்ம செயல்படும் பொழுது தான் அதில் நமக்கான அந்த பலனானது நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் அந்த பலனானது நமக்கு கிடைக்கப்பெறுவது கிடையாது. அதனால் நம்ம பூஜை அறைகளில் நம்ம பூஜை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இறைநிலையானதை நம்ம மேன்மைப்படுத்தி கொண்டு நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் அதில் நமக்கு முழு பலனும் கிடைக்கிறோம். பஞ்சபாத்திரத்தில் நம்ம நீரானதை உங்களோட செம்பு வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. ஏன்னா செம்பானது பார்த்திங்கன்னா நேர்மறையான ஆற்றல்களை உட்கிரகித்து கொள்ளும். செம்பில் நம்ம நீரும் வைப்பது அதில் உள்ள அந்த நல்லவைகளும் நமக்கு அதை பருகும் பொழுது வந்து சேரும். அதனால் முடிந்தளவு செம்பு பாத்திரத்தில் வைங்க. வெள்ளி கிடைச்சாலும் அது அற்புதமான ஒன்று தான். அதில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கடாசம் அப்படிங்கிறது அம்சமாக இருக்கும். அதனால் வெள்ளி பாத்திரத்தில் வைக்கிறதும் சிறப்பு தான். உங்களால் முடிந்தது எதுவோ இப்போ இருக்கிறத நீங்கள் வைத்துக்கொண்டு பிற்காலத்தில் வாங்க முடிஞ்சப்போ நீங்கள் அதை வைத்துக்கொண்டு அந்த நீரில் நீங்கள் பழகிக்கொள்ளலாம். அதற்குத்தான் நம்ம அன்றாடம் ஆலயங்களுக்கு செல்வது இல்லை வீடுகள்லையாவது நம்ம வழிபடுவது அப்படிங்கிறத மேற்கொண்டு கொண்டே இருக்கணும். நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளமும் தெளிவாக இருக்கும். எப்பொழுதுமே இறை சிந்தனை அப்படிங்கிறத நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு இயலாத காரியங்களாக தான் இருக்கும். ஆனால் இதையே செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை
நிம்மதியான ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கின்றனர். அதை முயற்சி செய்து நம்பிக்கையுடன் நம்ம வாழும்போது தான் அதில் நமக்கு ஒரு பிணைப்பாக இருக்க முடியும். முயற்சி செய்யாத போது நம்மளுக்கு அது ஒரு எதிர்மறையான சிந்தனைகளை தான் ஏற்படுத்தும். இதை பண்ணால் தான் நமக்கு இந்த பலனானது கிடைக்குமா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் நமக்குள்ளே தோன்றும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஈடுபட மாட்டோம். அப்போ அதிலிருந்து மற்றவர்கள் சொல்வதை நம்ம கேட்டுக்கொண்டு அவர்கள் மாதிரியே நம்ம பழகி கொண்டு இருக்கின்றோம். எப்பொழுதுமே இறையாற்றல் அப்படிங்கிறத மிகுதியாக வைத்திருந்து முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படி வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ மறந்து கொண்டு வருவதனால நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்கின்றது. அதனால் எப்பொழுதுமே ஞானம் அப்படிங்கிறத நம்ம பெருகி கொண்டு இருக்கும்பொழுது தான் உலகத்தில் உள்ள அனைத்தையுமே நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஏதோ ஒரு ஆசைக்கு மட்டுமே நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. இறைவனை பற்றின புரிதலானதை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு அவருடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் பொழுது தான் நம்மளுக்கு இந்த உலகம் எல்லாமே நமக்கு புரிய வரும். அதனால் செல்வத்தை தேடணும், இல்லை நமக்கு பிடிச்சதை வாங்கணும் அப்படிங்கிறத தவிர்த்து விட்டு இறை வழிபாட்டில் நம்ம மேன்மையாக இருக்கும் பொழுது தான் நமக்கு எல்லாமே புரிய வந்துவிடும். ஏன்னா இறைவனை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது நம்ம என்ன அடையணும்னு நினச்சாலும் இறைவன் நமக்கான அந்த வழியை காட்டி அந்த நல்லவைகளை மட்டுமே நமக்கு தர அளிப்பார். நம்மளுடைய மனமானது அலைவாய்ந்து கொண்டு இருக்கும். அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை அடையணும், இதை அடையணும். ஆனால் எதுவுமே ஆசைப்படுவது எதுவுமே நமக்கு நம்மளுடைய தகுதிக்கு அப்படிங்கிறது இறைவனானப்பட்டவர் நமக்கு வகுத்து வைத்தது மட்டும்தான் நமக்கு வரும். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம்னா அந்த கடையில் உள்ள எல்லா பொருளுமே நமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஆசை தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நமக்கு ஒரு பொருள் வாங்குவதற்கு மட்டும்தான் பணமானது இருக்கும். அப்போ அந்த இடத்துல இந்த பொருள் மட்டும்தான் இறைவனானப்பட்டவர் நமக்கு வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பினை அளித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா அது பிரச்சனை கிடையாது. உணராமல் எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசைகளை பெருக்கி கொண்டோம்னா நம்மளுக்கு துன்பம் தான் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அன்றாடம் இறை வழிபாட்டில் உங்களுடைய மனதானதை கட்டுக்குள் கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு மனிதன் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனதானதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஆன்மீகம்தான் ஒரு சிறந்த வழியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் நம்ம செய்யும் பொழுது இதை பற்றின புரிதலும் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும். இப்போ பஞ்சபாத்திரத்தில் நம்ம நீர் வைக்கிறோம். நம்ம நீர் வைக்கிறோம்னா இதற்கு பின்னால் உள்ள இந்த நேர்மறையான ஆற்றல்கள் நம்ம உணர்ந்தால் தானே அதை உணர்ந்து செயல்படும் பொழுது அதன் மூலியமாக அந்த பலனானது நம்ம கிடைத்து கொண்டு இருக்க முடியும். ஏதோ தண்ணியை வைக்கிறோம், எல்லோரும் வைக்கிறாங்க, நாமளும் ஒரு பாத்திரத்தில் வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த கடமைக்குன்னு வச்சோம்னா அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பூஜை அறையில் நம்ம இறைவனை வழிபடும் பொழுது ஒரு விளக்கேற்றி இந்த பாத்திரத்தில் நீரானதை வைத்து ஏதோ உங்களுக்கு கையில் கிடைச்ச ஏதோ ஒரு மூலிகையை அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த பஞ்சபாத்திரத்தில் போட்டு நம்ம வழிபடுகின்ற எந்த ஒரு தெய்வங்களாக இருந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய அந்த திருநாமத்தை உச்சரித்து கொண்டு இல்லை உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டு அந்த பூஜையை நீங்கள் தொடங்குவது தான் சிறப்பு. ஏன்னா நாம் சொல்கின்ற அந்த வேத மந்திரங்களுடைய ஆற்றலானது அப்படியே அந்த பாத்திரத்தின் உள்ள நீரில் நேர்மறையான ஆற்றல்களை உள்வாங்கி கொள்ளும். ஏன்னா இப்போ ஆலயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் எப்பொழுதுமே வேத மந்திரங்களை ஊறிக்கொண்டு பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்டு கொண்டு எப்பொழுதுமே அந்த இறையருள் அப்படிங்கிறது ஆலயங்களில் மிகுதியாக இருக்கின்ற ஒன்று. அப்போ அங்கே நம்மளால் வீட்டில் பூஜை செய்ய முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆலயங்களுக்காவது செல்வது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா பெண்கள் அனைவருமே அதிகாலையில் எழுந்து இறைவனை வழிபடுவது அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு சுலபமாக தான் இருக்கும். ஆனால் ஆண்கள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு சிரமமான விஷயம். அதனால் பெண்கள் இந்த இவ்வாறான விஷயங்களை கடைபிடித்து வருவதனால தங்களுடைய குடும்பமும் நல்லாயிருக்கும், தங்களுக்கும் அந்த இறைபக்தியானது மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம நீர், மூலிகை, நம்மளுடைய வேத மந்திரங்கள், அதாவது இறைவனை பற்றின அந்த திருநாமத்தை கூறும் பொழுது இது மூன்றுமே அடங்கிய அந்த நீரானதை நம்ம பருகும் பொழுது தினந்தோறும் இந்த பழக்கத்தை கடைபிடித்து கொண்டு வரணும். ஏதோ ஒரு நாளுக்கு மட்டும் வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுருங்க. இப்போதிலிருந்து நம்ம பழகி கொள்ளும் பொழுது தான் அது நம்மளுடைய ஒரு வழக்கமாக இருக்கும். ஏன்னா நம்ம எதையுமே அந்த ஆர்வத்தோடு பண்ணாத வர அது நமக்கு ஒரு நம்பிக்கையின்மை காரணமாக தான் நம்ம செயல்படுத்தி கொண்டிருப்போம். இப்போ இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம்னாலே இந்த விஷயத்தில் நமக்கு முழு நம்பிக்கை இருக்கும் பொழுது தான் இந்த பலனானது நம்மளுக்கு முற்றிலுமாக வந்து சேரும். நம்பிக்கை இல்லாமல் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய மனதானது வேறு இடத்துல அலைபாய்ந்து கொண்டு இருக்கும். ஏதோ கடமைக்குன்னு பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம பண்ணோம்னா இதில் நமக்கான அந்த பலனானது கிடைக்குமா? கண்டிப்பாக நமக்கு கிடைப்பது அப்படிங்கிறது அரிது தான். அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த நீரானது எந்த நீர் வைக்கணும் அப்படிங்கிற அந்த குழப்பமும் இருக்கும். அந்த பாத்திரத்தில்
போர் தண்ணி வைக்கணுமா இல்லை நம்ம குடிக்கிற தண்ணி வைக்கணுமா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மினரல் வாட்டர் வாங்குவோம், அனைவருமே மினரல் வாட்டர் வாங்குவோம். அந்த தண்ணியை வைக்க வேண்டாம், நம்ம போர் தண்ணி பூமிக்கு அடியிலேருந்து இயற்கையாகவே கிடைக்கின்ற அந்த தண்ணியை வைப்பது மிகவும் சிறப்பு. அதுலேயும் கிணற்று தண்ணியை நம்ம வைத்தால் அதை விட நம்மளுக்கு சிறப்பான ஒன்றாக இருக்கும். கிணறு இப்போ அவ்வளோவா நம்ம வீட்டில் இல்லை, எங்கிட்ட இந்த மாதிரியான தண்ணியும் இல்லை, இருக்கிறதா இருக்குனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட இருக்கிறது வைங்க. ஏன்னா பூமிக்கு அடியிலிருந்து இயற்கையாக கிடைக்கின்ற தண்ணியை வைப்பது மிகவும் ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கும். ஏன்னா அதுதான் இந்த பூமியாக கலந்து நம்மிடம் இயற்கையாக வந்து சேர்கின்றது. அதனால் முடிந்தளவு அந்த தண்ணியை பயன்படுத்துவது நல்லதாக இருக்கும். இறைவனுக்கு ஏதாவது ஆகாரம் வைக்கணும் அப்படிங்கிற அந்த பட்சத்தில் நம்ம ஏதோ ஒரு பாத்திரத்தில் மட்டும் சும்மா வைப்பது அப்படிங்கிறது கூடாது. அந்த உணவானதை, அந்த நெய்வேத்தியம் பண்ணுற அந்த உணவை நம்ம இறைவனுக்கு படைக்கும் பொழுது ஒரு வாழை இலையில் வைத்து அதற்கப்புறம் அந்த பாத்திரங்களில் நம்ம வைப்பது சிறப்பு. இல்லை வாழை இலையில் மட்டுமே படைப்பவர்களும் இருக்கின்றனர். அதனால் பாத்திரத்தில் மட்டும் தனியாக நம்ம வைக்க வேண்டாம். இல்லைன்னா மூலிகை என்னால் கண்டுபிடிக்க முடியலை, எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வால்மிளகு, லவங்கம், ஏலக்காய், சாதிபத்திரி இவற்றை சம அளவுகளில் பொடித்து 1/4 பங்கு பச்சை கற்பூரம் சேர்த்து கண்ணாடி கோவையில் ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. இதை பூஜை செய்வதற்கு முந்தைய நாளில் நீரில் கலந்து, அதாவது அந்த பஞ்சபாத்திரத்தில் கலந்து நம்ம வைத்துவிட்டு மறுநாள் நம்ம பூஜை செய்யும் பொழுது பூஜையானது நிறைவு பெற்றதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பருகிக்கொள்வது மிகவும் சிறப்பு. மூலிகை சக்தி மற்றும் இறை சக்தி இரண்டுமே கலந்ததால் அதுவே புனிதமாகிறது. பெண்கள் அனைவருமே இந்த வழிபாடு முறையை கட்டாயம் கடைபிடித்து கொண்டு வரும் பொழுது வீட்டிலும் சரி, தனது வாழ்க்கையிலும் சரி, எப்போதுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆலய வழிபாடு அப்படிங்கிறது இறைவனை நினைத்து ஆன்மீகத்தில் திளைக்க மட்டுமல்ல, நமது உடலிலும் சரி உள்ளத்திலும் தூய்மை பெற்று புத்துணர்ச்சி அடையும், மனம் ஒருநிலை பெற்று ஆரோக்கியம் சிறக்கவும் தான் ஆலயம் செல்கிறோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற பழமொழியை இதனை மெய்ப்பிப்பதை நம்ம உணர முடிகிறது. ஆலயத்தில் கொடுக்கப்படும், அதாவது பார்த்திங்கன்னா பஞ்சபாத்திரம் நீர் மட்டுமன்றி திருநீர், குங்குமமும் சந்தனம் அனைத்திற்குமே ஒரு சக்தியானது உண்டு. ஒவ்வொன்றும் அதன் பலனை மனிதர்களுக்கு பிரதிபலிக்கும். அதில் வேண்டப்படும் வேண்டுதல்களும் கூட ஒரு வகையில் நன்மை அளிக்கக்கூடியது. கோயில்களில் அவரவர்கள் செய்கின்ற அந்த அடிப்பிரதர்சனம் செய்தல், அங்கப்பிரதர்சனம், அழகு குத்துதல், காவடி எடுத்தல், இப்படி பலதரப்பட்ட பிரார்த்தனைகளுமே உடலை உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இறைவனுக்காக ஒரு மனிதனானப்பட்டவன் தன்னுடைய உடலை வருத்தி அந்த வேண்டுதலை மேற்கொள்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் அவனுடைய நம்பிக்கையும் இறைத்தன்மையும் நிறைந்திருக்கு அப்படிங்கிறது அவன் உணர்ந்திருக்கான் அப்படிங்கிறத அவன் உணர்த்தாலே போதும். மற்றவர்கள் பார்த்து கொண்டு ஏன் இப்படி செஞ்சாதான் இறைவன் வழிபடுவாரா அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம பேசுவது அப்படிங்கிறது கூடாது. அது எல்லாமே அவரவர் நம்பிக்கை, அவருடைய செயல்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு செயல்படுவது தான் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். பஞ்சபாத்திரத்தில் கொடுக்கப்படும் தீர்த்தத்தை தவறாமல் பெற்று அனைவருமே என்றும் வளமும் நலமும் பெற்று வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நம சிவாய நமக. நன்றி, வணக்கம்.